ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 21 நாளைய தினம் தேய்பிரை சஷ்டி, அதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய குபேர சஷ்டி, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி. கொண்டை கடலை அப்புறம் எலுமிச்சை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்கிறது மூலயமா எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுக்க முடியும். ஒரு மாதத்துலேயும் 2 விதமான சஷ்டி வரும். ஒன்று தேய்பிரை சஷ்டி, இன்னொன்று வளர்பிரை சஷ்டி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும்னா வளர்பிரை சஷ்டியை வணங்கணும்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து போகணும், கடன் சுமை தேய்ந்து போகணும்னா தேய்பிரை சஷ்டியை வணங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் நவம்பர் 21ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சஷ்டி வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது. வியாழக்கிழமையில் வரக்கூடிய எந்த ஒரு திதி விரத தினங்களை குபேர நாள்னு சொல்லலாம். பெரும்பாலான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா கடன் சுமை தான். இந்த கடன் பாரத்தை தலையில் வச்சு சுமக்கவும் முடியாமல் கீழே இறக்கி வைக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிம்மதியாக சாப்பிட கூட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. எந்த நேரமும் மனசுக்குள்ளே கடன் பற்றின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் ஆரோக்கிய பிரச்சனையும் வந்துடும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனையால் மன உளைச்சல் ஏற்படும். இப்படி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் இந்த ஒரு தேய்பிரை சஷ்டி வழிபாடை நீங்கள் செய்ய போகிறீங்க. எளிமையாக இருக்கக்கூடிய கடவுள்களில் முருகப்பெருமானும் ஒருத்தவர். நம்மளோட கஷ்டங்கள் தனித்தனி கஷ்டங்களுக்காக தனித்தனி தெய்வங்களை வணங்குறதை விட நம்மளோட ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் தவிடுபடி ஆகணும்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கலாம். இந்த ஒரு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய ஒரு மாதம். மாதம் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குல்ல, கிருத்திகை விரதம், அந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதோ அந்த ஒரு பலனை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் நீங்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த ஒரு கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் அதுவும் முருகப்பெருமானுக்கு உரிய தினங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை, சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், இது மாதிரி நாட்களில் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நீங்கள் வழிபாடு செய்யணும். முடிஞ்சால் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு கட்டாயம் நீங்கள் தீபம் போடணும். ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மாதம். மற்ற மாதங்களில் நீங்கள் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரே ஒரு நெய் தீபமோ இல்லை ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய பலன் அப்படியே இரட்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ நாளைய தினம், அதாவது நவம்பர் 21 வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குபேர சஷ்டி அன்னைக்கு நீங்கள் என்ன விதமான வழிபாடு செய்யணும், அதுவும் குறிப்பாக எலுமிச்சை அப்புறம் கொண்டை கடலை வச்சு என்ன தாந்திரிக முறை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இரவு 9 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. ஏன்னா நவம்பர் 20ஆம் தேதி இன்றைய தினம் இரவு 9 மணிக்கு மேலே எல்லாமே சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது. அது நவம்பர் 21 வியாழக்கிழமை இரவு 9:50 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் கூடுமான அளவுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை இரவு 9 மணிக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் மாலை 6:30 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலை எடுத்துக்கோங்க. நாளைய தினம் வியாழக்கிழமை, குருவாரம், குபேர நாள். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது, குபேரருக்கும் உகந்த நாள் தான். குபேரர் அப்படிங்கிறவர் நமக்கான தன தானியங்களை, செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அதிபதி. அவரை வணங்கினோன்னா பணம் காசுக்கு பஞ்சமே இருக்காது, செல்வத்துக்கு குறைவே இருக்காது. அப்பேற்பட்ட குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமையோட, குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையோட முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு உகந்த கொண்டை கடலை இருக்குல்ல, அதை ஒரே ஒரு கைப்பிடி அளவு இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு எலுமிச்சை வைக்கணும். அந்த எலுமிச்சை வைக்கும்போது தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல நாம் ஏன் எலுமிச்சையை பயன்படுத்துகிறோன்னா, எலுமிச்சை அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். அதுலேயும் இந்த லக்ஷ்மி குபேரர் இருக்காங்கல்ல, அவங்க ஊறுகாயில் வாசம் செய்கிறாங்க. அதுவும் எலுமிச்சை ஊறுகாயில் லக்ஷ்மி குபேரோட வாசம் அதிகமாக இருக்குமா. அதனால தான் வியாழக்கிழமை குபேருக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய குபேர நாள் அன்னைக்கு அவருக்கு உகந்த இந்த ஒரு எலுமிச்சையை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, முருகப்பெருமானுக்கும் உகந்த கனிகளில் இந்த எலுமிச்சையும் ஒன்று. எலுமிச்சை அப்படிங்கிறது ஒரு தெய்வ கனி.
கெட்ட விஷயங்களை தனக்குள்ள உள்வாங்கிட்டு நல்ல விஷயங்களை வெளில தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த ஒரு எலுமிச்சை. சரி, பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டுங்க, ஒரு சின்ன தட்டு மேலே கொண்டைக்கடலை வச்சுட்டிங்க, அதுக்கு நடுவில் ஒரு எலுமிச்சை வைக்க போகிறீங்க. அந்த எலுமிச்சை வைக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சை மேலே உங்களோட ஆள்காட்டி விரலால் ஓம்னு சும்மா கையால் எழுதுனா போதும். பேனாவை பயன்படுத்தி எழுதணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த விரலால், அதாவது உங்கள் விரலாலேயே அந்த எலுமிச்சை மேலே ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனோட அந்த அடையாளத்தை நீங்கள் குறிக்கணும். அதுக்கப்புறமா அந்த கொண்டைக்கடலைக்கு நடுவில் அந்த எலுமிச்சையை அப்படியே பத்திரமா வச்சுடுங்க. வச்சுட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கணும். குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த ஒரு தேய்பிரை சஷ்டிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைங்க. அடுத்ததா குரு பகவான். வியாழக்கிழமை அற்புதமான ஒரு நாள். குரு பார்க்க கோடி நன்மை. அவருக்கு உகந்த அந்த கொண்டைக்கடலை வச்சுருக்கீங்க. குரு பகவானை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த கொண்டைக்கடலையை குரு பகவான் நீங்கள் நெய்வேத்தியமாக எடுத்துக்கிட்டு எங்கள் வாழ்க்கையில் உங்கள் பார்வைப்படணும், கீழே இருக்கக்கூடிய நாங்கள் மேலே போகணும், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி குரு பகவானை வேண்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த எலுமிச்சையை குபேரருக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த அமைப்பை பூஜை எல்லாம் அப்படியே வச்சுட்டு உங்கள் வேண்டுதலாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையில் பார்க்கலாம். பூஜை அறையில் உங்களோட விளக்கு, அந்த காமாட்சி அம்மன் விளக்கோ எந்த விளக்கோ அது எவ்வளோ நேரம் எரியுதோ அது வரைக்கும் அந்த கொண்டைக்கடலையும் அந்த எலுமிச்சையும் அப்படியே இருக்கட்டும். உங்கள் அன்றாட வேலையை முடிச்சுட்டு அந்த எலுமிச்சையை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. கொண்டைக்கடலை பத்திரமா எடுத்து வச்சு மறுநாள் அதை காக்கை குருவிகளுக்கு தானமாக போட்டுருங்க. எலுமிச்சையை மட்டும் உங்கள் குடும்பத்தார் தவிர மற்ற எந்த நபர் கைக்கும் போகாத மாதிரி அதை பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அன்றாட வேலையில் பார்க்கலாம். கூடிய சீக்கிரம், அதாவது அந்த எலுமிச்சையை நீங்கள் பூஜையில் வச்சிங்கன்னா 2-3 நாட்களில் அந்த எலுமிச்சை அப்படியே காய்ந்து அழுகி போகும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த எலுமிச்சையை எடுத்து கால் படாத இடத்துல போயிட்டு தண்ணிலையோ இல்லை கால் படாத இடத்துல எங்கேயாவது குப்பை போட இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இதை நீங்கள் என்னைக்கு செய்யணும்னா, நவம்பர் 21ஆம் தேதி பூஜை அறையில் இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சையை வச்சு நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறீங்கல்ல, ஒரு வாரமோ ஒரு 4-5 நாட்கள் கழித்து பார்க்கும்போது அந்த எலுமிச்சை காய்ந்து போய் அழுகி போய் அதோட நிறமே மாறி இருக்கும், ஒரு மாதிரி கருமை நிறம் வந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த எலுமிச்சை காய்ந்து போயிட எலுமிச்சையை கொண்டு போயிட்டு கால் பட இடத்துல, ஆறு ஏரி குளத்தில் இல்லை குப்பை போடுற இடத்துல போட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். அப்படி பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், போட்டி பொறாமை விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த எலுமிச்சையை உள்வாங்கிக்கும். அது மட்டும் இல்லை, கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல ஆற்றல்களை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துடும். பண வரவுக்கு ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அந்த தடை எல்லாத்தையும் அந்த எலுமிச்சையை உள்வாங்கிக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதால ஒரே நேரத்தில் 3 விதமான கடவுளோட அருளை நீங்கள் பெற போகிறீங்க. இப்படி 3 தெய்வங்களோட அருளை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை படிப்படியாக குறைச்சி பண வரவை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். முயற்சி பண்ணுங்க. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சஷ்டியை தவற விட்டுறாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.